சூப்பர் சாஃப்டான மில்க் பிரெட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 3 கப்ஸ் மைதா, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 1 டீஸ்பூன், சுகர் 1/4 கப் அண்ட் மில்க் பவுடர் 1/4 கப். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால டைரெக்டாக மாவுலேயே போட்டுட்டேன். நீங்கள் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவில் ஆட் பண்ணணும். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க் வந்து 1 கப் மில்க் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து அதை நீட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு தெரியும். நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணுறேன். இதையே ரெசிபியை நீங்கள் கையிலையும் நீங்கள் பண்ணலாம். கையில் நல்லா இழுத்து நம்ம நீட் பண்ணும்போது ப்ரெட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு விடாமல் நல்லா அப்படியே நீட் பண்ணணும். நம்ம கையில் நீட் பண்ணாலுமே 5 மினிட்ஸ் டைமர் வச்சுட்டு நம்ம வந்து விடாமல் நம்ம வந்து நீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீட் பண்ணிகிட்டே இருக்கும் போதே சால்ட்டு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் உள்ளது 2 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி திரும்பியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம விடாமல் நம்ம வந்து நீட் பண்ணணும். இந்த மாதிரி 5 மினிட்ஸ் டைமர் வச்சு நல்லா நீட் பண்ணும்போது மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒட்டாமல் சூப்பராக வரும். அப்போ தான் அது வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போது நம்ம ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு விண்டோ பென் டெஸ்ட் பண்ணணும். விண்டோ பென் டெஸ்ட்டில் நல்லா எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ப்ரெட்டுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீட் பண்ண டோவை இந்த மாதிரி போர்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டின்னோட சைஸுக்கு ப்ரெட் ரோல் பண்ணுற மாதிரியே ரோல் பண்ணி நல்லா பிஞ்ச் பண்ணி இப்போ நான் வந்து அந்த டின்னில் வச்சிட போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து எப்போயுமே ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராசஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் இதே மாதிரியே பண்ணிட்டேன். 1 hour ப்ரூஃப் பண்ணி வைக்க போகிறேன். 1 hour ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்து மில்க் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் ஒரு 1/2 hour வச்சுட்டு நம்ம வந்து ஓடிஜியில் 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் பேக்கிங் டைம் வந்து 180 டிகிரி ஒரு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் பண்ணி முடித்ததுமே மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிடணும். ப்ரெட் வந்து எப்போயுமே பேக் பண்ண உடனே கட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக கூல் டவுன் ஆகிடணும். ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஸ்லைஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் ப்ரெட்டு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட் ரெசிபிலேயே நீங்கள் வந்து பன்ஸும் பண்ணலாம். ப்ரெட்டுக்கு உள்ள டைமை விட பன்னுக்கு உள்ள டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா பன் ரொம்ப சாஃப்டாக வரும். நிறைய பேர் ப்ரெட் ரெசிபி கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள்.